ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஏ எக்ஸாமில் கேட்ட ஒரு ரீசனிங் கொஸ்டின் வந்து நம்ம பார்க்க போகிறோம். குழந்தைகளின் வரிசையில் பாலி இடதுபுறத்திலிருந்து 7வது இடத்திலும் மோதி வலதுபுறத்திலிருந்து 4வது இடத்திலும் உள்ளனர். பாலி மற்றும் மோதி நிலைகளை மாற்றும்போது பாலி இடதுபுறத்திலிருந்து 15வது இடத்தில் எடுப்பார். வலதுபுறத்திலிருந்து மோத்தியின் நிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகேங்களா? பாலி மோத்தி. பாலி வந்து இடதுபுறத்துலேருந்து 7வது இடத்துல இருக்காரு. மோத்தி வந்து வலதுபுறத்துலேருந்து 4வது பிளேஸில் இருக்காங்கன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் நிலைகளை வந்து மாற்றுறாங்க. அப்போது இவர் வந்து பாலி வந்துட்டு வலதுபுறத்துலேருந்து 4வது பிளேஸ்க்காக மாறிடுவார். இவர் வந்து இடதுபுறத்துலேருந்து 7வது பிளேஸ்க்காக மாறிடுவார். அப்புறம் ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, பாலி இடதுபுறத்திலிருந்து 15வது இடத்தில் எடுப்பார்னு. அப்போ இவர் இடதுபுறத்திலிருந்து 15வது இடம். இப்போது இது வந்து ரேங்கிங்னு சொல்லுவாங்க. ரேங்கிங்கில் வந்து ஒரு பர்சனுக்கு ரெண்டு இடம் கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த ரோவில் எத்தனை பேர் இருக்காங்க, டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ டோட்டல் வந்து எவ்வளோனா லெஃப்ட் சைட் ப்ளஸ் ரைட் சைடு -1. லெஃப்ட் வந்து எவ்வளவு 15, ரைட்டு வந்து 4 -1. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணால் டோட்டலாக 18 பேர் வந்து அந்த ரோலை வந்து எடுப்பாங்க. அப்போ இதை வச்சு நம்ம மோத்தியோடைய இன்னொரு பிளேஸை வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? 18 ஈக்குவல் டு டோட்டல் 18 ஈக்குவல் டு மோத்தியோட இடது சைடு வந்து 7, வலது சைடு தான் கண்டுபிடிக்கணும். அப்புறம் -1. இப்போ இதெல்லாம் சால்வ் பண்ணோம்னா எக்ஸ் வந்து 12ன்னு கிடச்சிடும். வலதுபுறத்திலிருந்து மோத்தியோட பிளேஸ் வந்து என்னென்னா 12. இதுதான் ஆன்சர்.